இப்போ அமெரிக்காவுக்கு என்னவென்றால் போரிலிருந்து தப்பிவிடலாம், போரே வேணாம், தெரியாத்தனமாக கால் வச்சு ஆழம் தெரியாமல் காலை பதிச்சு மாட்டிக்கொண்டோம். இப்போ தப்புறது என்றால் இப்போ ஈரான் விடவில்லை. ஈரான் சொல்லுது 3 விஷயங்களை கேட்குறாங்க. பிரச்சனையை முடிப்போம். பாயிண்ட் நம்பர் 1, போர் இனி எங்கள் மீது இல்லை என்று நீ எழுதி கொடுத்துரு. பாயிண்ட் நம்பர் 2, உன் கப்பல் ஏற்படுத்தியிருக்கிற ஹெர்மூஸ் வளைகுடாவில், ஹெர்மூஸ் ஜலசந்தியில் உலகத்தினுடைய எண்ணெய் வளம் பாதிக்கப்பட்டு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல நீக்கிறதுக்கு நீ இந்த தடையை நீக்கிட்டு நீ உன் நாட்டுக்கு திரும்பி போயிரு. முதலாவது கோரிக்கை, எங்களின் மீது நீ எப்போதும் தாக்குதல் நடத்தாதுன்னா இன்டர்நேஷ்னல் குளோபல் கேரண்டி எங்களுக்கு வேணும். 2வது விஷயம், கப்பல்களை ஏற்படுத்திய பிளாக்கேடு தடையை நீக்கிட்டு நீ உன் நாட்டுக்கு போயிடணும். 3வது விஷயம், லாக் பண்ணி இருக்கக்கூடிய எங்கள் நாட்டுடைய பணத்தையும் எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையும் நீக்கி ஒரு ஃப்ரீ ஃப்ளோ எக்கனாமி, உலகத்தை போல நாங்களும் அப்படி ஒரு சூழலை உருவாக்கணும். மீது அணு ஆயுதங்கள் விவகாரம், இஸ்ரேல் லெபனான் போர் விவகாரம், நாங்கள் ப்ராக்சிகளுக்கு கொடுக்குற சப்போர்ட் விவகாரம், ஏனைய 10 கோரிக்கைகளையும் அப்புறம் பேசிக்கிடலாம். அப்படி யார் சொல்கிறா? ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு நெகோசியேஷன் பிளானை யார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க? பாகிஸ்தான் கையில் கொடுத்து நீ அமெரிக்காக்காரன் கையில் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க.